ஹாய் எல்லோருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி எங்கள் சின்ன பசங்களுக்கு காது குத்துறாங்க. அந்த விலாக் தான் இப்போ பார்க்க போகிறோம். காலையில் எழுந்த உடனே முதல் வேலை, ஃபங்க்ஷன்னாலே முதல் வேலை நம்ம கோலம் போடுறது தான். நம்ம சும்மாவே கோலம் போடுவோம், ஃபங்க்ஷன்னா போடாமல் விட்ருவோமா? முதல்ல கோலம் போடுற வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கோலம் போட்டு அதுக்கு கலர்ஸ்லாம் கொடுத்துட்டு அப்புறம் நாங்கள் ஒன்று ஒன்றா ரெடி பண்ணிகிட்ருந்தோம். கோலம் போட்டு முடித்த பிறகு நம்ம ஒன்று ஒன்றா வீட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பந்தல் நேற்று நைட்டுக்கே போட்டுவாங்க. வெளியவும் வீட்டு மாடிலையும் மேலே தான் ஃபங்க்ஷன் பண்ண போகிறோம். வெளியே உட்காரத்துக்கு கரெக்டாக இருக்கும், வெயிலேருந்து வருங்கிறதுக்கு வெளியவும் போட்டுருந்தோம். நான் பொங்கல் தேங்காய் சட்னி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் இப்போ ரெடி ஆகிட்ட பிறகு பசங்கள்லாம் கூட்டிகிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டில் பொங்கல் வச்சு சாமியெலாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க அம்மா வீட்டிலேருந்து வந்த பிறகு நாங்கள் சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணிட்டோம். ஃபங்க்ஷன் நாங்கள் 10:12 முடிக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். அவங்க ஊர்லேருந்து வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. சரியா வந்த உடனே ரெடி பண்ணிடலான்னு பார்த்தோம்னா, நம்ம வச்ச ஆள் ஒரு முறை திருகாணி எடுத்துகிட்டு வரல, கத்தி எடுத்துகிட்டு வரலன்னு சொல்லிட்டு மொட்டை அடிக்க வந்தவர் 2 வாட்டி நம்மளை சொதப்பல் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதால் 12 மணிக்குள்ளே மொட்டை அடிச்சுட்டு 1:30 மணிக்கு மேலே காது குத்துக்கு ரெடி பண்ணிட்டோம். அவங்க அம்மா வீட்டிலேருந்து எல்லோரும் ரெடி பண்ணிட்டு எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக கீழே இறங்கியாச்சு. ஏன்னா மேலே சாப்பாடு போடலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஏற்கனவே மணி 1:30 ஆகிட்டதுனால எல்லோரும் பசியில் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பசங்கள்லாம் ரொம்ப பசின்னு துடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அக்கம் பக்கம் இருக்கவங்களாம் வீட்டுக்கே போயிட்டாங்க. சரி நாங்கள் அப்புறமா வரோம், இங்கே ஜனம் அதிகமாக இருக்குது, அப்புறமா கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சிலர் வீட்டுக்கே போயிட்டாங்க. ரிலேஷன்ஸ்லாம் வெயிட் பண்ணி சாப்பிட்டு கிளம்புனாங்க. அவங்க ஊர்லேருந்து வந்தவங்கெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே கிளம்பிட்டாங்க திரும்ப. ஏன்னா அவங்க ஒரே வேனில் போகணுன்றதுக்காக அவங்களாம் முதல்ல சாப்பிட்டுட்டு ரெடி பண்ணிவிட்டு அவங்களாம் கிளம்பிட்டாங்க. ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகு அப்புறம் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் சாப்பிட உட்காந்தோம். மாடிப்படி ஏறி வர முடியாதவங்களாம் கொஞ்சம் சில பேர் கீழே உட்காந்து சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தெல்லாம் காலி பண்ணிவிட்டு சாப்பாடு நிறைய மீந்துடுச்சு. அதெல்லாம் ரெடி பண்ணி ஒருத்தருக்கு அக்கம் பக்கம் வீட்டுக்கெல்லாம் கொடுத்துட்டு அதை செட்டில் பண்ணி ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வரதுக்குள்ளே நம்ம டயர்ட் ஆகிட்டோம். எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 மணியோடு எல்லோரும் முடிஞ்சிச்சு. கெஸ்ட்டெல்லாம் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் படுத்துட்டோம், தூங்க ஆரம்பிச்சிட்டோம். நான் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணேன், ரொம்ப முடியல, ரொம்ப ஒர்க் அதிகமாக இருந்ததுனால. அதனால் என்னோடய தம்பி தான் ஃபோட்டோகிராஃபர், அவனை ஃபோட்டோஸ் அனுப்ப சொல்லி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களோட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.